இந்த வார்த்தைகளை அவள் கேட்ட உடனே வஸ்திரங்களை கிழித்து, உடனே நீ தேவனுடைய நாமத்தை தூஷணம் பண்ணிவிட்டீர் என்று இயேசு மேலே குற்றத்தை சாற்றி, இந்த நியாயத்தை விசாரிக்க வேண்டியவர்கள், நியாய பிரமாணத்தை அழகாக நடப்பிக்க வேண்டிய இந்த மத தலைவர்கள் இயேசுவை தவறாக அவர்கள் நடத்த ஆரம்பிக்கின்றார். அப்படின்னா ஒரு விசாரணையில் ஒருவன் குற்றவாளி என்று கண்டுபிடிக்கப்பட்டிருந்தா அந்த நியாய தீர்ப்பு தான் கொடுக்கப்படும். நீ குற்றவாளி, உன் தண்டனை இதுதான் என்று சொல்லப்படும். ஆனால் ஆண்டவரை அவங்க அப்படி நடத்தலை. அவர் சொன்ன வார்த்தைகள் அவருடைய இருதயத்தை அவ்வளோ ஆழமாக குத்தின நிமித்தம் அவளுக்குள்ள இருந்த கோபத்தில் இயேசுவை துப்புறாங்க. இயேசு மேலே யோசிச்சு பாருங்களேன். இவர்கள் இஸ்ரவேல் தேசங்களுக்கு இவர்கள் தலைவர்கள், மத தலைவர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள், இஸ்ரவேல் தேசத்திற்கு நியாய பிரமாணத்தை கற்றுக் கொடுக்க வேண்டிய மனிதர்கள் இந்த இயேசுவின் வார்த்தைகளை கேட்டவுடன் அவளுக்குள்ள இருந்த அந்த கோபமும் பகையும் இயேசுவை எல்லாருக்கும் முன்பதாக துப்ப ஆரம்பிக்கிறாங்க, அறைய ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் சகித்து கொண்டிருந்தாரே இயேசு, அவரை ஒரு நிமிடம் யோசித்து பாருங்களேன். ஒரு நிமிடம் போதும், ஒரு வினாடி போதும். அவர் நினைத்திருந்தால் சேனைகளை ஒரு நிமிடத்தில் அந்த இடத்தில் நின்று கொண்டிருந்த அத்தனை பேரையும் ஒரு நிமிடத்தில் காலி பண்ணியிருக்கலாம். அது கூட வேண்டாம், சேனை கூட வேண்டாம். ஒரு வினாடியில் தம்முடைய மகிமையை அங்கே வெளிப்படுத்தி இருந்தார்னா அத்தனை பேரும் அவன் நிற்க முடியாது. அவருடைய பிரசனத்தில் நிற்க முடியாது. மனிதனுக்கு தகுதி இல்லை. அவருடைய பிரசனத்தில் நிற்கக்கூடிய தகுதி இல்லாத மனிதர்களுக்கு முன்பதாக அவர் நின்று கொண்டிருந்தோம். அவரை காரி துப்புறாங்க, அவரை அறையிறாங்க, அவரை தவறாக இவ்வளோ நேரம் பொய் சாட்சிகள் மூலமாக அவர் மேல குற்றத்தை சுமத்தி அவரை குற்றவாளி என்று அவர்கள் நிரூபித்தது போல இயேசுவை அவர்கள் தவறாக நடத்த ஆரம்பிக்கிறார். என்ன ஒரு தைரியம்! ஒரு தேவ பயம் இல்லாத மத தலைவர்.